அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா அப்ப இருந்தது பாத்தீங்கன்னா தளபதி விஜய்ங்க. நிறைய படங்கள்ல வர நிறைய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒருவேளை சண்டையா இருக்குமோ அப்படின்னு கூட நம்மளுக்கெல்லாம் தோணும். ஆனா போட்டி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அப்பவே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. அது இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சரி, அஜித் அவர்கள் ஏன் ரசிகர் மன்றத்தை கலைச்சார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சரியா சொல்லணும்னா 2011 அஜித் அவர்களோட பிறந்த நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு முன்னாடி பெரிய ரசிகர் கூட்டம் கூடுச்சு. ஆனா அஜித் அவர்கள் வேலை விஷயமா இருந்ததுனால அவங்கள பார்க்க முடியல. வேலை முடிஞ்சு வந்து அவங்கள மீட் பண்ணும்போது நிறைய ரசிகர்கள் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. 2 நாளா நாங்க இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து எங்களை பார்க்கல. இங்க நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை அஜித் அவர்கள்ட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்காக என்ன பார்க்கறதுக்காக என்னோட ரசிகர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அஜித் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரசிகர் மன்றத்துக்குள்ளேயே ஒரு கோஷ்டியா ஒரு சில பேர் அரசியல் இல்லாம இருக்கிறது, தலைமையை மதிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. அவங்க குடும்பத்தை பார்க்காம இவருக்காக நிறைய செலவு பண்ணாங்க. அதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 2011 மே 1 தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் சங்கத்தை எல்லாம் கலைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அதிரடியான முடிவும் வெளியிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவரு மங்காத்தா திரைப்படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இவரோட இந்த முடிவு அப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சுங்க. அதே